இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 12th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த மார்க் மாமா நம்ம ரெய்கனை அட்டாக் பண்ணி இருப்பானா, ஐயோ இது நல்லதுக்கு இல்லையேன்னு ரிட்ஸும் நம்ம ஹீரோ நினைச்சு கவலைப்பட நம்ம ஹீரோக்கும் செமையா கோவம் வரும். நாங்க இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா உங்க எல்லாரையும் வந்து அழிக்கிற தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல என்னோட மாஸ்டர் என்னாலும் சரி இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக இந்த ஒரு பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு அவன் யோசிக்க கரெக்டா நம்ம ரெய்கன் எந்திரிச்சுக்கிட்டு என்னடா அந்த சோடா வச்சு தேவையில்லாம புள்ளப்பூச்சி விளாட்டுலாம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் கூட அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஏதோ என்ன போட்டு தள்ளிட்டியோ அப்படின்னு நினைச்சேன், பாரு நிலம் கூட பேந்து கிடக்குது, உண்மையை சொல்லு அது பொம்மை கத்தி தானே அப்படிங்கும் போது இறா உன் தலையை காலி பண்றேன்னு சொல்லி கழுத்துல வைப்பானா, பார்த்தா எதுவுமே ஆகாது. நான் தான் சொல்லிட்டே இருக்கிற திருப்பி விளையாடுறேன்னு அந்த சோடாவை பிடிச்சி உடச்சுட்டுருவானா. அந்த மார்க் மாமாக்கு ஒண்ணுமே புரியாம இருக்க இதை பார்த்துட்டு இருந்தா அந்த டேரு பையனும் ஓ ஓகே ஹீரோவோட மாஸ்டர் இவ்வளவு கெத்தா அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஓவரா ஆடாதானே அந்த முள்ளமன்றி தலையன் அவனோட ஈவில் ஸ்பிரிட் எல்லாத்தையும் பயன்படுத்த டே ஹீரோ பையன் அந்த பேய் ஏதாவது பண்ணடான்னு ரெய்கன் பயந்துருவான். ஆனா அந்த பேய் அவனை பஞ்ச் பண்ணும்போது ரெய்கனுக்கு எதுவும் ஆகாதா, என்னடா நீயும் பம்மாத்தை தான் கட்டிட்டு அந்த முள்ளமன்றி தலையனையும் நம்ம ரெய்கன் அட்டாக் பண்ண, ஐயோ அப்போ உண்மையாலுமே நம்ம அண்ணனோட மாஸ்டர் பெரிய கைதான் போலே அப்படின்னு ரிட்ஸும் நினைக்க அந்த மொட்டை அவனோட இல்யூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம ரெய்கனை சூழ்ந்துருவானா. ஆனா ரெய்கன் பார்த்தா அசால்ட்டா அதை எல்லாத்தையும் வந்து காணாம போக வச்சிருவான். அங்க இருக்கிற யாருக்குமே புரியாது, அந்த மொட்டைக்கும் புரியல, ஈவன் அந்த டிவிஷன் லீடர் இருக்கிறான்ல அவன் கூட என்னடா அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவன் இந்த உலகத்துல இருக்கிறானா என்ன, நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இந்த உலகத்தை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றதுக்கு நம்மளோட முதல் எதிரியா இவன் தான் இருப்பான், அதனால இவனை தான் முதல்ல அழிச்சாகணும்னு சொல்லும் போது அதுவே ரெய்கன் ஓகே நான் சமாளிக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு சப்பையா இருக்கிறீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது ஃப்ராடாடா அப்படின்னு சொல்லி கிட்ட வர அந்த டிவிஷன் லீடர் நம்ம ரெய்கனை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பவர் எல்லாம் பயன்படுத்த போக தோடா நம்ம மாஸ்டர் உண்மையிலுமே கெத்து தான் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானா. சோ அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க, உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, முடியல அப்படின்னா ஓடி கூட போகலாம் ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு ரெய்கன் சொல்லியிருப்பான்ல. அவன் கண்ணத்துல தட்டிட்டு அந்த தட்டுற டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்சுவலி அவனோட ஃபுல் பீக் வந்து ரீச் பண்ணியிருப்பான். ஆனா சடனா வந்து நம்ம ரெய்கன் அவனை ஒரு ரியலைசேஷனுக்கு கொண்டு வரும்போது நம்ம ஹீரோவோட அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விதமான பவர்ஸும் இருக்குது, ஆனா அதை எதுக்கு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துமே நம்ம ஹீரோக்கு கிடையாது. ஆனா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் நம்ம ரெய்கன் கிட்ட இருந்து ஹீரோக்கு வார்த்தைகள் மூலமா கன்வே ஆக அந்த வார்த்தைகள் எப்படி நம்ம ஹீரோவை நிலைத்தன்மைக்கு கொண்டு வந்துச்சோ நம்ம ஹீரோவோட பவர்ஸ் அப்படியே நம்ம ரெய்கனுக்கு டெம்பரரியா போயிருந்திருக்கும். நம்ம மேல சுத்தமா தன்னம்பிக்கையே இல்லாத ஹீரோவே அந்த பவரை 100 லெவல் வரைக்கும் கொண்டு போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம ஓவர் கான்பிடன்ஸ் சுத்திட்டு இருக்கிற நம்ம ரெய்கன் அந்த பவரை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக அந்த டிவிஷன் லீடர் நம்ம ரெய்கனை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண எந்த ஒரு பவரும் வேலைக்கு ஆகலையா, சரி நான் டைரக்டாவே அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி வானத்துல எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா நம்ம ரெய்கனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெய்கனை தரையோட தரையா அமைக்கிட்டு உங்கள்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கலாம், இருந்தாலும் உன்னால ஏன் என்ன அடிக்க முடியல தெரியுமா, ஏன்னா இந்த உலகத்தை வந்து டாமினேட் பண்ணணும், உன்னோட பவர்ஸ் மொத்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கிற எல்லாரையும் கீழே அமுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டிசைர் உனக்கு இல்ல, அதனால தான் நீ என்கிட்ட தோத்துட்டு இருக்கிற அப்படின்னா டயலாக் பேசிட்டு இருக்கும் போது காதுக்குள்ள கத்தாதரான்னு சொல்லி மூஞ்சியை போச்சு அப்படியே ஒரு எத்து தான் அவ்வளவுதான் போய் சொரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரெய்கனுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான், எப்படி இவ்வளவு பவர் நம்ம கிட்ட இருக்குது, ஒருவேளை இந்த ஹீரோ பையன் தான் எப்ப போல சைட்ல இருந்துகிட்டு ஏதோ விதையெல்லாம் காட்டுறான் போலயே அப்படின்லாம் யோசிக்கும் போது அந்த மார்க் மாமா திருப்பி கட்டானா வச்சு அட்டாக் பண்ண வருவானா, அந்த பொம்மையை வச்சு விளாடாதரா அப்படின்னு கலாய்க்கும் போது என்னடா கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த உலகத்துக்கு நீ நல்லது பண்ணி என்ன பண்ண போற, நான் பிறக்கும் போது தனியா தான் இருந்தேன், என்னோட அம்மா கூட என் கூட இருந்தது இல்ல, நான் அனாதே இருக்கிறங்காட்டியே எல்லாரும் என்ன வந்து பயங்கரமா தாழ்த்தி பேசினாங்க, இறுதி அந்த ஒரு கோவம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்த ஒரு பவரா மாறிச்சு, இந்த ஒரு பவர் தான் என்ன இது வரைக்கும் வாழ வச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம ரெய்கன் எனக்கு புரியுது நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோவை கலாய்க்கிறானுங்க போல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது, அப்போ இருக்கிற எல்லா பசங்களுமே ஸ்பெஷலா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, ஆனா இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குதுங்கிற விஷயத்த நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல, அதனால எனக்கு அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கல, அன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்லுவானா. ஏண்டாடி அந்த கதையும் என் கதையும் ஒன்னாடா அப்படின்னு அவன் காண்டாகும் போது அந்த மொட்டையும் சைல அட்டாக் பண்ண பாப்பானா. ஆப்வியஸ்லி நம்ம ரெய்கனுக்கு எதுவும் ஆகாது. மொட்டை தலையில என்னடா ஏதோ பொட்டு வச்ச மாதிரி வச்சிருந்திருக்க, அது மட்டும் இல்லாம சைட்ல என்னது அது சும்மா ஃபேஷனா, அது ஃபேஷனுக்கு தானே வச்சிருந்திருக்க, வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகுதா, தேவையில்லாம ஷோல்டர்ல 2 பக்கம் வெயிட்ட வச்சுக்கிட்டு காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, இங்க பாரு உங்ககிட்ட பவர் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பெரிய ஆளா, நீங்களும் என்ன மாதிரி தான் சாதாரண ஒரு மனுஷன் அவ்வளவுதான், இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண போறேன், இந்த உலகத்தையே அழிக்க போறேன் அப்படின்னு காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, என்னடே முதல்ல இந்த உலகத்துல யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமாடா, இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குட்டி பசங்க மாதிரி இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, அப்படின்னா என்ன எங்க எல்லாரையும் மத்தவங்கள மாதிரி காமனரா இருக்க சொல்றீங்களா, ஒரு ஆவரேஜா இருக்க சொல்றீங்களா, ஆனா இந்த கிளாங்கிற ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு நோபல் ஒரு எலைட் இல்லன்னு சொல்ல, என்னடா எலைட், நானே ஒரு காமனர் தான், நானே உங்களை அடிச்சு போட்டேன், அப்ப நீங்க யாரு என்னோட கீழையா, நான் அப்படி சொல்லல, நீங்க எல்லாரும் ஈக்குவல், நாம எல்லாரும் காமனர் தான்,
ஆவரேஜ் தான். என்னையா சொல்றேன்னு அந்த ஆளுங்க கம்ப்ளீட்டா அவங்களோட மோட்டிவேஷனே லூஸ் பண்ணிடுறானுங்களா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த டேரு பையன் டே ஹீரோ மாஸ்டர் வேற மாதிரி அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த டிவிஷனோட லீடர் அங்க வந்துட்டு அவன் ஏதோ ஒரு வயசான ஆளா இருப்பான் போல. என்னடா எதுக்குடா காமனரா இருக்கணும், எங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பவரை வெளியே காமிச்சு கெத்து கட்டுறதாண்டா மேட்ரு. நாங்க இந்த ஒரு உலகத்தையே மாத்தணும்னு நினைக்கிறோம், இந்த ஒரு சொசைட்டியை மாத்தணும்னு நினைக்கிறோம், எங்களோட பவர்ஸை வச்சு நாங்க எல்லாத்தையும் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லும் போது இந்த சொசைட்டில இருக்கிற யாருமே உனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேர்ல்ட் டாமினேஷன்ங்கிற காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நம்ம ரேகன் ஒரே போடா போட்டு அவனோட கனவு எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவானா. இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் எல்லாம் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண ஐயோ எழுத்து சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லையேன்னு ரேகன் யோசிக்கும் போது அந்த ஆரஞ்சு மண்டையா இருப்பான்ல அவன் பார்த்தா அந்த டிவிஷன் லீடரை அடிச்சு போட்டுருவான். அது மட்டும் இல்லாம ஓகே இந்த ஒரு சண்டை எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம், இந்த ஒரு 7th டிவிஷன் இருக்குதுல்ல இதையும் நாங்க டிசால்வ் பண்றோம்னு சொல்லும் போது நீ சாதாரண ஒரு ட்ரெயினி தானே, இங்க சும்மா ட்ரைனிங் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ எப்படி இந்த அதிகாரத்தை எடுத்து இதை டிசால்வ் பண்ணுவ அப்படின்னு அந்த மார்க் மாமா கேட்க அதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் ஆக்சுவலி நான் இங்க ஏதாவது ஒர்த்தியான ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஹீரோ பையா நீ பவர்ஃபுல் தான், ஆனா சரியான கோலையா இருக்கிற, நான் உன் தம்பி மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து காணாம போயிடுறான். அந்த முள்ளமன்றி தலையா இருக்கிறான்ல அவன் ஜார்ல வச்சிருந்திருக்க ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே தயாராயிருச்சு, அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாடா அப்படின்னு சொல்லி அந்த ஜார் ஓபன் பண்ணா நம்ம டிம்பிள் உள்ள இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டான் போல. சோ அவன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கிறான். ஆனா அந்த டிம்பிள் ஏதோ கொஞ்சம் பவர் இருக்கிறங்காட்டி நம்ம மாஸ்டர் ரேகனாலையும் பார்க்க முடியுது. சோ இவங்க எல்லாரையும் கவனிச்சு அந்த மொட்டையும் சரி அந்த மார்க் மாமாவும் சரி ரைட்டு கண்டிப்பா இவங்க 4 பேர் ஒன்னு சேர்ந்து இந்த கிளா ஆர்கனைசேஷனோட வேர்ல்ட் டாமினேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள்ல இருந்து எப்ப போல நம்ம ஹீரோவோட டேஸ் வந்து ரெகுலரா போய்கிட்டு இருக்க. வராண்டால நின்று அந்த சுமமே பொண்ணை பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி வந்த மிசாட்டோ சரி ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு இருக்காத, இப்போ உன்னை பத்தி நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தே ஆகணும், பிளீஸ் என்கிட்ட நீ பேசியே ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாளா. அதுவே ரெட்ஸும் ஸ்கூல் கவுன்சில் பிரசிடென்ட் அந்த சிஞ்சி பையன் இருக்கிறான்ல, சோ அவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு ஓகே நம்ம தேவையில்லாத சில தவறுகள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு திருந்திடுறானுங்க. அந்த சிஞ்சியோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு ரிலீவ் ஆயிருக்கான். அந்த ரவுடி பாயிண்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க தான் தேவையில்லாம மேல வீண் பழி போட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் போது நீங்க தான் பண்ணீங்களா, அதான் ஏற்கனவே தெரியுமே, பட் பரவாயில்ல ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்காதுதான், அவனுங்க என்ன தப்பா நினைச்சிட்டானுங்க, அதை பத்தி எனக்கு சுத்தமா கவலை இல்ல, ஏன்னா அவனுக்கு முதல்ல இருந்து என்ன பிடிக்காது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன வந்து கேவலமா பேசணும் அசிங்கமா பேசணும் கிளாஸ் விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு அவனுக்கு நினைச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கு இது ஒரு காரணமா போயிருச்சு, மத்தபடி இந்த காரணம்னு அவ்வளவு பெரிய ரீசன் எல்லாம் கிடையாதுன்னு. கூடவே அந்த ரிட்ஸோவை பார்த்தும் டே உன் அண்ணன் எப்பவுமே உன்னை பத்தி அதிகமா கேர் பண்றான்டா, உன் அண்ணன் வந்து என்னோட ஷேடோ லீடரா இருக்கிற காரணத்தால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. என்னன்னா அந்த டேரோ எப்படி அவன் ஸ்கூலுக்கு ஒரு ஷேடோ லீடரா இருந்தானோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஹீரோ தான் ஒரு ஷேடோ லீடர் அப்படின்னு இவனே நினைச்சுக்கிட்டான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே ஜாகிங்காக அப்படி மூச்சு திணற ஓடிக்கிட்டு இருக்கேன். டே அவன் உன் அண்ணன் தானே, ஓகே தானே, மூச்சு விட்டு இங்க செத்துற போறான் அப்படின்னு அந்த சிஞ்சி கேட்கும் போது அதுக்கு ரிட்ஸு கவலைப்படாத, எங்க அண்ணா பாக்குறதுக்கு எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவனோட யாருமே ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லுவான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ரிட்ஸு காப்பாத்த அந்த பசங்களா இருக்கிறானுங்களே அவனுங்கள அந்த பணக்கார பையன் திருப்பி கூப்பிட்டு வச்சிருக்கானா, என்ன மறுபடியும் ரிசர்ச் பண்ண போறானு பார்த்தா கிடையாது, ஆக்சுவலி கூப்பிட்டது நம்ம டேருவா தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்மளை கூட்டிட்டு போனது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டிவிஷனை சேர்ந்தவங்க தான். அந்த கிளாங்கிற அந்த ஆர்கனைசேஷன் திருப்பி நம்மளை தாக்குறதுக்காக வரலாம், நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக வரலாம், ஆனா அப்போ உங்களே நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு நான் செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி தர போறேன்னு சொல்றானா. இன்னொரு பக்கம் நம்ம ரேகனும் டிம்பிளும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்ப அந்த டிம்பிள் சொல்லுவான் அதான் ஹீரோவோட பவர் மூலமா உன்னோட சைக்கிக் பவரும் அன்லாக் ஆயிருக்குல்ல, அப்படி இருக்கும்போது இனிமேல் உனக்கு ஹீரோட ஹெல்ப் தேவையானு கேட்க நீ ஒரு முட்டாள் ஸ்பிரிட்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இரு, ஆக்சுவலி உன்ன மாதிரியான ஸ்பிரிட்ஸ் பாக்குற பவர் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கே தவிர வேற எந்த ஒரு விஷயம் ஸ்பெஷலா நடக்கல, நீ ஹீரோவோட ஒரு வேலைக்கார பையன் தானே, வேலையை மட்டும் பாடுற அப்படின்னு சொல்லுவானா. நான் எவ்வளவு பெரிய ஈவில் ஸ்பிரிட் தெரியுமா, யாரை பார்த்து வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அதுவே வீட்டுல நம்ம ஹீரோ டின்னர் சாப்பிடும் போது அந்த ஆரஞ்சு மண்டையை சொல்லியிருப்பான்ல நீ ஒரு கோலன்னு, எதுக்கு அப்படி சொன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சாப்பிடும் போது அவனோட ஸ்பூனை வந்து பெண்ட் பண்ணி விட்டுருவானா. ஆனா அப்ப அவன் தம்பி அந்த ஸ்பூனை எப்பவுமே கையால தான் வளைச்சு நம்ம ஹீரோ கொடுப்பான், பட் இந்த தடவை அவனோட பவரை யூஸ் பண்ண. சோ நம்ம ஹீரோக்கு ஓகே ஃபைன் தம்பி கூட இருக்கிறான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன் என்னமோ சொல்லிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவானா. இப்ப அதுவே அந்த இடிஞ்சு போன ஃபெசிலிட்டில அந்த ஆரஞ்சு மண்டையை அவன் போனை உழுக்காட்டி இருந்திருப்பான் போல, யாரோ கால் பண்ணி இருந்திருப்பாங்க. கால் பண்ண அந்த ஆள் கிட்ட நீங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா, இந்த ஒரு டிவிஷன் இது ஒரு மொக்கையான டிவிஷன், வெளியே இருந்தா வந்த எதிரிங்க அசால்ட்டா அதை போட்டு தள்ளிட்டானுங்க, நீங்க சும்மா வெளியில நாடா சுத்திக்கிட்டு இல்லாம ஜப்பானுக்கு சீக்கிரம் வந்து இங்க ஆகிற வேலையை பாருங்க முட்டாள் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவான். சோ அவங்க அப்பா போல இப்படி இதெல்லாம்
இப்படிலாம் போயிட்டு இருக்க ஒரு நாள் எப்பவும் போல நம்ம ரேகன் ஹீரோவை கூப்பிட்டு மலையில ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவானா. ஆனா மலைக்கு போனோடனே நம்ம ரேகன் அங்க இருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய புழு மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சிரும். அது ஈஸியாவே மாப் காலி பண்ணிடுவான். தலை நீ ஏதோ வேற ஏதோ ஒன்னு பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு வந்தையே அது என்னதுன்னு கேட்கும்போது அது அப்படி ஒரு விஷயமே கிடையாது, சும்மா தான் சொன்னேன்னு ஏகப்பட்ட மஷ்ரூமை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா அங்கிருந்து போயிட்டு இருக்க. அங்கேயே இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. சோ இதோட சீசன் 1 முடிஞ்சிச்சு. சோ யா, தேங்க்யூ.